ஓம் ஓம் ஊன் உடம்பில் பிறவிவிடம் தீந்து உலகத்தோர் உய்ய ஞானம் முதல் 4 மலரு நல் நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே. நாவினுக்குகந்த நாமம் நம சிவாயவே. காமனை அழிக்கும் நாமம் நம சிவாயவே. காலனை உதைத்த நாமம் நம சிவாயவே. வாழும் வழி காட்டும் நாமம் நம சிவாயவே. பாழும் வழி ஓட்டும் நாமம் நம சிவாயவே. நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே. துன்பத்தை போக்கும் நாமம் நம சிவாயவே. இன்பக்கரை சேர்க்கும் நாமம் நம சிவாயவே. அறநெறியை காட்டும் நாமம் நம சிவா. ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். சிவபெருமானின் திருப்பாதம் பதிந்த பெரும் புனிதமான புராதனமான திருத்தலம் திருவெண்ணை நல்லூர். அந்த தலத்தினை தான் நாம் தற்போது தரிசிக்க இருக்கின்றோம். ஒருமுறை திருக்கைலாயத்தில் பளிங்கு போல் காட்சியளித்த பனிப்படலத்தில் தன் கண்களை திறந்து நோக்கினார் சிவபெருமான். அவர் பிம்பம் அதில் தெரிந்தது. தன் எதில் பிரதிபலித்த அந்த பிம்பத்தின் அழகில் மயங்கிய ஈசன் அதை நோக்கி சுந்தரா வா என்றார். உடனே அந்த பிம்பம் உயிர் பெற்று சிவபெருமானை நோக்கி வந்தது. அவருக்கு சுந்தரர் என்று பெயரிட்டு தனது அணுக்க தொண்டரை அருகில் அமர்த்தி கொண்டார் சிவபெருமான். பார்க்கடல் கடந்தபோது அதிலிருந்து வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை பந்து போல் உருட்டி சிவபெருமான் கொண்டு வந்து கொடுத்தவர் சுந்தரர் தான். அதனால் அதனை ஆலால சுந்தரர் என்று அழைக்கப்படுகின்றார். பெருமாள் சாப்பிட்ட விஷம் அவரது கழுத்தில் நின்றது. அது வெம்மை தராமல் இருக்க பெண்ணையாற்றின் கரையில் பசுவின் வெண்ணையால் கோட்டை அமைத்து அதனுள் பஞ்சாக்கினி வளர்த்து அதன் நடுவில் தவம் ஏற்றினார். அந்த திருத்தலமை திருவெண்ணை நல்லூர் என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு நாள் சிவபூஜைக்காக பூப்பறிக்க கைலாயத்திலிருந்து நந்தவனத்திற்கு சென்றார் சுந்தரர். அப்போது அங்கே பார்வதியின் தோழிகளான கமலினி, அணிந்தரை ஆகியோர் மீது அவருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது. அதனை அறிந்த ஈசன் தன் அடிகளை ஆலால சுந்தரர், கமலினி, அணிந்தரை ஆகிய மூவரும் பூலோகத்தில் பெருப்படுத்தி காதல் வாழ்க்கையை வாழ்ந்த பின்னர் திருக்கையிலம் வந்தடையும்படி அருளினார். உடனே சுந்தரர் ஈசனை வேண்டி தன்னை பூலோகத்தில் தக்க சமயத்தில் தடுத்தாற் கொள்ள வேண்டும் என்று வேண்டினார். ஈசனும் அதற்கு ஒத்துக்கொண்டார். இதனை அடுத்து திருநாவலூரில் சடையனார் இசைஞானியார் தம்பதிகளுக்கு ஆதிசைவ மரபில் நம்பியாரூரார் என்னும் திருநாமத்தில் சுந்தரர் பிறந்தார். சிறுவயதில் சுந்தரரை பார்க்க அந்த பகுதி மன்னனான நரசிங்கமுனையர் அவரை தன்னுடைய அரண்மனையில் வளர்த்து வந்தார். சுந்தரருக்கு 16 வயதான போது புத்தூரில் சடங்கவி சிவாச்சாரியின் மகளை அவருக்கு மனம் செய்து வைக்க பேசி முடித்தார்கள். சுந்தரருக்கு கொடுத்த வாக்கின்படி அவரை தடுத்தாட்கொள்ள வேண்டிய தருணம் சிவபெருமானுக்கு வந்தது. அதன்படி திருமணம் நடைபெற இருந்த இடத்திற்கு ஒரு அந்தன கிழவராக உருவெடுத்து வந்தார் சிவபெருமான். அங்கு கூடியவர்கள் முன்னில் நம்பியாரூரை காட்டி, இவன் என் அடிமை, இவனை என்னோடு அனுப்புங்கள். அதை கேட்ட சுந்தர், உமக்கு என்ன பிடித்திருக்கிறதா என்று கேட்டவாறு முதியவரின் கையில் இருந்த அடிமை ஓலை பிடித்து பிடுங்கி அதனை பார்க்காமல் கிழித்து எறிந்தார். முதியவருக்கும் சுந்தருக்கும் வழக்கம் உண்டது. இங்கு எனக்கு நீதி கிடைக்காது. எனது ஊரான திருவெண்ணை நல்லூருக்கு செல்வோம். அங்கு வழக்காடு மன்றத்தில் மறையவர்கள் முன்னிலையில் உண்மையை நிரூபிக்கிறேன் என்று கூறி சுந்தரரை தன்னுடன் அழைத்துச் சென்றார் முதியவர். சுந்தரரோ அப்படியோர் வழக்கு இருக்கவரையில் அதை முடித்த பின்னரே இங்கு வந்து நான் மனம் முடிப்பேன் என்று சபதமிட்டு முதியவருடன் சென்றார். பின்னர் வழக்கு திருவெண்ணை நல்லூரில் மறையவர்கள் முன்னிலையில் நடந்தபோது அங்கே சுந்தரர் பாட்டனார் கையெழுத்திட்ட பழைய ஓலைச்சுவடை கொண்டு வந்து சரிபார்த்தார். முதியவர் காண்பித்த அடிமை ஓலைச்சுவடியில் உள்ள சுந்தரார் பாட்டனார் கையெழுத்தும் இதுவும் பொருந்தி போகவே அங்கிருந்த மறையவர்கள் சுந்தரரை அந்த முதியவருக்கு அடிமை என தீர்ப்பளித்தனர். இதனால் இன்றி அந்த முதியவன் சென்றார் சுந்தரர். வழியில், ஐயா, என்னை எங்கு அழைத்துச் செல்கின்றீர்கள்? உமது வீடு எங்கே உள்ளது என்று வினவினார். உடனே அந்த முதியவர், அன்பனே, நமது வீடு அது இருக்கிறது. திருவெண்ணை நல்லூரில் ஆலை அருள்துறை கைகாட்டி அழைத்துச் சென்றார். சுந்தரருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஐயா, அங்கே தெரிவது திருவெண்ணை நல்லூர் ஆலயம் அல்லவா? நான் கேட்டது உமது வீடு எங்கே இருக்கிறது என்று சுந்தரர் கேட்டார். முதியோர் அடித்திருந்த சிவபெருமான் மீண்டும் திருவெண்ணை நல்லூர் ஆலை அருள்துறையை கைகாட்டி சுந்தரை ஆலய கருவறைக்குள் கைப்பிடித்து அழைத்துச் சென்றார். அங்கு சிவலிங்கத்திற்கு முன்பாக தனது பாதக்குரலை கயிற்றுவிட்டு சிவலிங்கத்திற்கு சென்றார் மறைந்தார் முதியவர். சுந்தரர் திகைப்பில் ஆழ்ந்து போனார். அப்போது கருவறைக்குள் இருந்த சிவபெருமான் தோன்றி சுந்தரின் முற்பிறவியையும் இப்போதைய பிறவியும் பற்றி விளக்கிவிட்டு மறைந்தார். இதையடுத்து சிவபெருமானின் மீது பித்தா பிரேசுடி என்று தன்னுடைய முதல் பதிகத்தையும் பாடினார். சுந்தரோட பஞ்சாயத்து சபையில் ஈஸ்வர் வழக்காடிய மண்டபம் இன்றும் திருவெண்ணை நல்லூரில் உள்ளது. தீராத வழக்குகளில் வெற்றி கண்டிட இந்த ஸ்தல வழிபாடு வெறும் கை கொடுக்கும் என்கிறார்கள். சடையப்பவள்ளல் கவி சக்கரவர்த்தி கம்பரை ஆதரித்து போற்றிய பவித்திரமான புண்ணியபூமி இதுவாகும். சந்தான குருவரான மெய்கண்டார் சிவஞான போதும் அருளிய திருத்தலம் இதுதான். மெய்கண்டாருக்கு அவரதுக்கு 5ஆம் வயதில் ஞான உபதேசம் செய்து பொல்லா பிள்ளையார் இங்கு இருக்கின்றார்.
இஸ்தலம் மங்களாம்பிகை அம்மன் சன்னதியில் வழிபட செல்வம், வீடு, வாசல், கல்வி, நன்மட்கள் பெரு, நீண்ட ஆயுள் அனைத்து கிடக்கும். இங்கு அம்பாள் சன்னதி ஸ்ரீசக்கரம், சங்கநிதி, பதுமதி அமைந்திருக்கின்றது. சிறப்பாகும். 69 சப்தகரிகள் சன்னதிகள் உள்ளன. இந்த தலத்தின் ஈசன் திருநாமம் கிருபாபுரீஸ்வரர் என்பதாகும். சுந்தரை தடுத்தாட்கொள்ள ஈசன் வந்தபோது அணிந்திருந்த பாத குருடுகள் இன்றும் அங்கே உள்ளன. இந்த தல இறைவனுக்கு தடுத்தாட்கொண்ட நாதர் என்ற பெயரும் உண்டு. இந்த தல ஈசன் சன்னதியில் 11 திங்கட்கிழமைகள் கருவறையில் தீபம் ஏற்றி பசுமையை சேர்த்து வந்தால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். பாதக்குருடுகளுக்கு விசுவாசனை செய்து வழிபட வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். இந்த தல ஈசனை அர்ஜுனன், இந்திரன், திருமால் வழிபட்டுள்ளார்கள். விஜயலிங்கம் என்ற பெயரில் அர்ஜுன வழிபட்ட லிங்கம், சுந்தரலிங்கம் என்னும் பெயரில் இந்திரன் வழிபட்ட லிங்கம் இங்கு உள்ளது. திருமால் வழிபட்ட லிங்கத்திற்கு சங்கரலிங்கம் என்று பெயர். நவகிரகங்கள் வழிபட்ட ஜோதிலிங்கமும் காணப்படுகிறது. இந்த ஸ்தலத்தின் பலிபீடத்தின் நேர் உயரத்தில் சுந்தரருக்கு ஈசன் ரிஷவாருடராக காட்சி கொடுத்த விமான கோயில் உள்ளது. அதற்கு எதில் கீழே கோயில் ஓலைச்சுவடியின் சுந்தரர் உள்ளார். ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தில் சுந்தரர் குரு பூஜை விழா இங்கே 2 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படும். விழா நாளில் சுந்தரருக்கு திருமணோற்சவம். ஈசன் சுந்தரன் திருமணத்தை தடுத்தாட்கொண்டது, அவிநாசியில் முதலை உண்ட பாலகனை வீட்டது, சுந்தருக்கு காட்சி கொடுத்தது, திருக்கைலாம் செல்லுதல் போன நிகழ்வுகள் நடைபெறும். மகா சிவராத்திரி அன்று இந்த தலத்தில் சிறப்பான பாராயணம் நடைபெறும். வாருங்கள் நண்பர்களே, இந்த திருத்தலத்தை அவசியம் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் 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 ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகாய் வானாய் நிலனானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் 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 தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆனாய் உனக்கு ஆளாய் ஆனாய் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனல்லாமே ஆனாய் உனக்காய்
அல்லேன் எனலாமே. ஆ சிற்றம்பலம். அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும், எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.